Hi guys, welcome to JJ Moms. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம குட்டீஸுகளுக்கெல்லாம் பிடிச்சமான ஒரு சீஸ் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்ற இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா Subscribe and like. அப்படியே மணிபெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இனிமேல் நீங்களும் வீட்டில் சீஸ் கேக்கு சூப்பராக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். நல்லா ஜூஸியான சாஃப்டான ஒரு கேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க மக்களே, நம்ம வீடியோவுக்கு போய் அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பொருள் பட்டர் ஒரு 40 கிராம் இல்லை 3 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. பால் 1/4 கப் எடுத்துக்கிறோங்க. எசன் வெண்ணிலா 3 முட்டை, அப்புறம் நம்ம சீஸ் க்ரீமு, மைதா மாவு, சீனி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொருள். இப்போ நம்ம முட்டையை மட்டும் பிரித்து வச்சுருக்குறோம். மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக. பால் நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலாக எடுத்துக்கிறோங்க. அதில் நீங்கள் பாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீஸ் க்ரீமை போட்டுட்டு பட்டரையும் போட்டுட்டு முட்டை மஞ்சக்கரையும் போட்டு எசன் வெண்ணிலாவும் எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுருங்க. ஆனால் அந்த வீடியோ எனக்கு மிஸ் ஆகிருக்குது, அது எப்படின்னு தெரியலை, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ சீஸ் க்ரீம், இது வீட்டில் செஞ்ச சீஸ் க்ரீமு தான். 1 லிட்ரு பாலுக்குள்ளே சீஸ் க்ரீமு. நீங்கள் கூடுதலாக போடுறேன்னா போடலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 250 கிராம் வரைக்கும் இதுக்கு போடலாம். எல்லா பொருளையுமே கலந்தாச்சு. அந்த கலக்கிறது தான் மிஸ் ஆகிருக்குது. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு எலுமிச்சம் ஜூஸ் போடுங்க. இது போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு போட போகிறோம். மாவு கரெக்டாக 3 ஸ்பூனு தான். பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் மட்டும் போடணும். நம்ம லைட்டாக கையில் கூட நம்ம அடிச்சுக்கிறலாம். கலவையில் இருக்கிறது 3 மஞ்சக்கரு முட்டை, ஒரு 1/4 கப்பு, அதாவது 3 ஸ்பூனு பட்டர், பால், எசன் வெண்ணிலா ஒரு 1/4 ஸ்பூனு அது போட்டிருக்கிறேன். இப்போ இருக்கிற பேலன்ஸ் மாவு 3 ஸ்பூனு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு போடுங்க. கப்பு கணக்குன்னா 1/4 கப்பு போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். 1/4 கப்பு, 3 ஸ்பூன் மாவு, அவ்வளோதான். அதையும் போட்டு நல்லா ஆப்பை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டு லைட்டாக வேண்டாம் சுற்றிக்கிறங்க. இந்த முட்டையும் பட்டரும் எசன் வெண்ணிலாவும் போட்டால் தான் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம லைட்டாக நல்லா கிண்டிட வேண்டியதுதான். கிண்டி இந்த ஆப்பிள் உள்ளதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இது ரொம்பலாம் இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம வெதுவெதுப்பான பால் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சீஸை போட்டுட்டு முட்டை மஞ்சக்கரு முட்டையை போட்டு எசன் வெண்ணிலா போட்டு நல்லா கையில் நல்லா இப்படி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை மிஷினில் வச்சு இது எலக்ட்ரிக் இதில் வச்சு நம்ம சுற்றிக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் மாவையும் போட்டுட்டு 3 ஸ்பூன் மாவு ஃப்ரெண்ட்ஸ், மாவும் போட்டுட்டு ஒரு சுற்றிட வேண்டியது. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு கலவை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வெள்ளைக்கரு முட்டையும் சீனியும் இருக்குது. இப்போ நம்ம மஞ்சக்கரை ஏற்கனவே போட்டோம். இது வெள்ளைக்கரு, 3 முட்டைக்குள்ளே வெள்ளைக்கரு. இதோட போட்டு நம்ம சீனியை போட்டு நம்ம அடிக்கக்கூடாது. முதல்ல அடித்த பிறகு தான் நம்ம நல்லா கைட்டோ இல்லைன்னா மிஷின் எலக்ட்ரிக் இதை வச்சு நீங்கள் அடிச்சுக்கிறோங்க. நான் எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறேன். இது கரெக்டாக 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஒரு கேக்குக்கு எப்படி இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். 1 நிமிஷத்துலேயே வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி அடித்த பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு தான் சீனி போடணும். சீனி நீங்கள் 4 ஸ்பூன் போடுங்க. நான் தூளை அரைச்சிருக்கிறேன், சீனியை அரைச்சி போட்டிருக்கிறேன். அரைச்சி போட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சுற்றினா உங்களுக்கு மாவு தூள் சீனி வந்துடும். அதோட அரைச்சி போடுங்க. இல்லைன்னா சமயத்தில் நம்மளுக்கு கேக் கொஞ்சம் விரியும், அதனால நம்ம அரைச்சி போட்டுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் கேக்குக்குள்ளே சீனி இருந்துச்சுன்னா போடுங்க. 4 ஸ்பூன் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இனிப்பு உங்களுக்கு கூடுதலாக வேண்டாம், 5 ஸ்பூனாக போடுங்க. இது 4 ஸ்பூனே போதும். நம்ம சின்ன கேக்கு தான் செய்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு கலவையில் நம்ம மஞ்சக்கரு முட்டை, பட்டர், சீஸ் க்ரீம், பால், எசன் வெண்ணிலா, கொஞ்சோண்டு எலுமிச்சம் ஜூஸ் எல்லாம் போட்டிருக்குறோம். மாவு எல்லாமே போட்டிருக்குறோம். மாவு நான் 3 ஸ்பூனு தான் போட்டேன். இப்போ இந்த வெள்ளைக்கரு என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. இதுக்கு மேலே நம்ம அடிக்கலாம் வேண்டியதெல்லாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே போட்டு ஒரு 3 தடவை எனக்கு வந்துச்சு. இந்த 3 முட்டை போட்டு கிண்டிடுங்க. அப்போ தான் இந்த மாவும் அந்த வெள்ளைக்கரு முட்டையும் நல்லா இருக்கும். இது நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம இப்படி தான் செய்யணும். நீங்கள் சீஸை வேண்டாம். நான் இப்போ 150 கிராம் போட்டிருக்கேன் சீஸு. நீங்கள் வேண்டாம் கூடுதலாக 250 கிராம் கூட நீங்கள் போடலாம். எனக்கு 1 லிட்ரு பாலுக்கு எனக்கு அவ்வளோதான் வந்துச்சு. அந்த சீஸை தான் நான் போட்டிருக்கிறேன். சீஸ் நான் வீட்டில் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் க்ரீமு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு.
முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம வந்து ட்ரேக்கு கீழே வந்து இன்னொரு ட்ரேயை வச்சு ஒரு 1.5 கப்பு தண்ணி சுடு தண்ணி ஊற்றி வச்சு முதல்ல வந்து அவனை வந்து சூடு பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ணிடுங்க நம்ம எப்பவும் போல். அப்புறம் நம்ம வந்து இந்த கலவையை ஊற்றி அந்த தண்ணி உள்ளுக்கு தான் இதை வைக்க போகிறோம், அவன் உள்ளுக்கு. சரியா? இது மட்டும்தான் இந்த கேக்கில் வந்து நம்ம செய்ய வேண்டியது. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற தட்டு வந்து அவனுக்கு இருக்குது. நான் 1 மணி நேரம் அவனை தட்டி விட்ருக்குறேன். இந்த மாதிரி தட்டில் கூட நீங்கள் வந்து அதை தூக்கி அதில் வச்சு கீழே தண்ணி ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறேங்க. நான் வந்து அவனில் உள்ள தட்டிலையே ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்படி கூட இதில் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி இப்படியே கூட நீங்கள் வந்து அவனுக்கு வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் கீழே. அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து வெள்ளையாகவும் மேலே வந்து கோல்டன் கலராகவும் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அவனுக்கு வந்து இப்போ வந்து நான் 1 மணி நேரம் வைக்கிறேன். எனக்கு 1 மணி நேரம் என்னோடய அவனுக்கு பத்தலை. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? மொத்த கணக்குன்னு பார்த்தா 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் என்னோடய அவனோட கணக்கு. நீங்கள் உங்கள் அவனை பார்த்துக்கிறங்க. எப்படி 1 ஹவர் வேக வைங்க. அது பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமை கூட்டிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 1 மணி நேரமும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மேலே வந்து அழகாக ப்ரௌனாக வர்றதுக்கு. கேக்கு உள்ளுக்கு வெந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு மேலே ப்ரௌனாக வந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். கீழே வெள்ளையும் மேலே ப்ரௌன் கலராக இருந்தால் தான், கோல்டன் கலராக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம இன்னொரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேக்கிங் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தா 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் கேக் வெந்துருச்சு. 1 மணி நேரத்தில் இந்த கலர் வர்றதுக்காண்டி வெயிட்டிங் பண்ணி இதில் நீங்கள் வந்து ஜேமுகள் வச்சு கூட குட்டீஸுக்கு கொடுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஜேமு, அப்புறம் ப்ளூபெரி ஜேம் கூட நீங்கள் வச்சு கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிற வேண்டியது. மாற்றிக்கிட்டு மே பேப்பரை மட்டும் எடுங்க. கீ பேப்பர் அது வாடகைக்கு இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே பேப்பரை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கட்டிங் பண்ணி உங்கள் குட்டீஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப குறைவான பொருள் தான். நம்ம வீட்டிலையே சீஸ் கேக் செஞ்சிடலாம். கடையிலெல்லாம் வாங்கினோம்னா சரியான விலை. நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீஸ் மட்டும்தான் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீஸ் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சீஸ் க்ரீம் செய்கிறது ஒரு ஜூஸியான ஒரு சாஃப்டான கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சீஸ் க்ரீம் செய்கிறது வந்து நான் அதை வீடியோ எடுக்கலை. சீஸ் க்ரீமுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வினிகரை ஊற்றி நம்ம பன்னீர் எப்படி செய்வோம் அந்த மாதிரி செஞ்சு அதை வந்து வைக்கலாம் வேண்டியதில்லை. நம்ம வந்து நல்லா ஆறின பிறகு கொஞ்சமாக கூல் வாட்டர் ஊற்றி ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. நல்லா சாஃப்டாக வந்த அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சீஸ் க்ரீமு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து நல்லா அழகாக ப்ரௌன் கலரும் கீழே வந்து நல்லா அழகான ஒரு வெள்ளை கலருமா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.